என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இதுவரை நாம் கற்றுக்கொண்ட காரியத்தின் சுருக்கத்தையும், உங்களுக்கு அதிலே இருக்கின்ற அதாவது அ கேள்விகளையும் நாம் இன்னைக்கு அட்ரஸ் பண்ண போறோம். ஒரு 1 1/2 மணி நேரம் இருக்கிறது. இதற்குள்ளாக நாம் இந்த காரியங்களை எல்லாம் முடித்து விடலாம் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கான தமிழ் நோட்ஸ் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டாயிற்று. அ பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களிடத்திலே இருக்கின்றது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பயன்பெறும். உங்களுடைய உங்களுடைய வகுப்பிற்கான எக்ஸாமினேஷன் அதாவது தேர்வின் காரியங்களை போதகர் அவர்கள் பிற்பாடு உங்களுக்கு அறிவிப்பார். அவருக்கு அது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ நாம எபிரேய நிருபத்தையும் 1 மற்றும் 2 தெசலோனிக்கேய நிருபத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இதனுடைய அவுட்லைன மாத்திரம் தான் நம்ம புரிஞ்சிருக்கோம். இதற்குள்ளாக சென்று என்ன நடக்கின்றது? எதற்காக இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது? அதனுடைய பின்னணி என்ன? அதனுடைய அதாவது ஒரு இந்த 3 புத்தகங்கள், இந்த 3 நிருபங்கள் இருக்கின்றன. இந்த 3 நிருபங்களை நாம் எப்படி பிரசங்கிக்க போகிறோம் என்பதில் தான் நாம் கற்றுக்கொள்ளுதலினுடைய அதாவது ரிஃப்ளெக்ஷன் இருக்க போகுது. எதற்காக கற்றுக்கொள்ளுகிறோம்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி, பின்பு அந்த அபியாசப்படுத்தப்பட்ட அந்த சத்தியங்களை எடுத்து நம்முடைய சபை மக்களுக்கோ, அல்லது நம்மை சார்ந்த விசுவாசிகளுக்கோ நாம் எடுத்துரைப்பதற்காகத்தான் நாம் இவைகளை கற்றுக்கொள்ளும். இப்போ எபிரேய நிருபம் என்று எடுத்துக்கொண்டால், மிக தெளிவாக உங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம அவுட்லைனாக நம்முடைய கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். முதலாவது என்னவென்று சொன்னால், எபிரேய நிருபம் எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது. எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. 2வது இந்த எபிரேய நிருபத்தை எழுதியவர் யார் என்று நமக்கு தெரியாது. இந்த எபிரேய நிருபத்தை எழுதியவர்கள் இவர்கள்தான் என்று அநேக கருத்துக்கள் இருக்கிறது. நம்ம பவுல் எழுதியதாகவும், பின்பு அப்போலோ எழுதியதாகவும், பர்னபா எழுதியதாகவும், இப்படி நிறைய பேர் எழுதியதாக இந்த நிருபத்தை பற்றி கருத்துக்கள் இருக்கின்றன. ஆயினும் டாக்மேட்டிக்கா உறுதியாக இவர்தான் எழுதினார் என்பது நமக்கு தெரியாது. அதே வேளையிலே இந்த எபிரேய நிருபத்தினுடைய சத்தை, இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஒரு 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 தீம் அல்லது கருப்பொருள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த எபிரேயர்கள் மகா கொடிய உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி மகா பெரிய உபத்திரவத்திலே கடந்து சென்ற இந்த எபிரேயர்கள், இப்பொழுது என்ன நடக்கின்றது? அங்கே இருந்த அநேகர் அந்த சபையிலிருந்து விலகி போகிற ஒரு நிலைமைக்கு, எபிரேய மார்க்கமே நல்ல ஒரு மார்க்கமாய் இருந்ததே, நியாயப்பிரமாணம் நல்லதாய் இருந்ததே, இன்னும் தேவதூதர்கள் பற்றி தேவதூதர்களை பற்றி நம்முடைய வேதம் அறிவிக்கின்ற காரியங்கள் மிக பெரியதாய் இருக்க, இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த நமக்கு இவ்வளவு பாடுகள் ஏன் இருக்கின்றது என்கின்ற ஒரு மன ஓட்டம். அது மாத்திரமல்ல, அவர்கள் திரும்பி விட்டு வந்த எபிரேய மார்க்கத்தை திரும்பி பார்த்து அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்பொழுது இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நம்மை விட்டு கடந்து போகின்ற இந்த ஜனங்கள் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் பரம ஈவை ருசி பார்த்தும் அதாவது மறுதலித்து போவதற்கு வாய்ப்பு இல்லாதிருக்கும் போது, இப்படி சிலர் நம்மை விட்டு விலகி போகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்து போனவர்களாக நாம் கருதக்கூடாது என்பதுதான். மேலும் என்ன சொல்லுகிறார்? இந்த விசுவாசிகள், எபிரேய விசுவாசிகள் மிக தீர்க்கமாக கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய சத்தை, த ப்ராடர் கான்டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு புத்தகத்தை நீங்கள் வியாக்கியானம் செய்வதற்கு யூ நீட் டு ஹேவ் அ ப்ராடர் கான்டெக்ஸ்ட், மிக அதாவது பெரிய ஒரு 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 சூழல். அந்த சூழல் என்னவென்று சொன்னால், த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் தனிச்சிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னத தன்மை. அவர் நியாய பிரமாணத்திலும் சிறந்தவர், தேவாலயத்திலும் சிறந்தவர், பழைய ஏற்பாட்டின் ஆசாரியத்துவத்திலும் சிறந்தவர், மோசேயை காட்டிலும் சிறந்தவர், தேவதூதர்களை காட்டிலும் சிறந்தவர், அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் யோசுவா கொடுத்த இளைப்பாறுதலை காட்டிலும் சிறந்த இளைப்பாறுதல்.
ஆபிரகாமுக்கும் மேலானவர். பாருங்க, பழைய அந்த 12வது அதிகாரம் எபிரேய நிருபத்திலே 12வது அதிகாரத்தில் எத்தனையான பரிசுத்தவான்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள். அந்த அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் மேலாக கிறிஸ்து சிறந்தவராய் இருக்கின்றார் என்பதுதான். அதனாலதான் அந்த பரிசுத்தவான்களை எல்லாம் எழுதி என்ன சொல்றாரு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இவரை நோக்கி உங்களுடைய விசுவாசத்தை பொறுமையோடு ஓடுங்க. பாருங்க, விசுவாசம் என்று சொன்னால் அநேகரை நாம் எடுக்கலாம். விசுவாசத்தின் தகப்பன் யாரு? விசுவாசத்தின் தகப்பன் யாரை நாம் அழைக்கிறோம்? ஆபிரகாமை அழைக்கிறோம். பின்பு பாருங்க, இந்த எபிரேய நிருபம் 11வது அதிகாரத்திலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அதாவது ஏனோக்கு மற்றும் நோவா, ஆபிரகாம், சாராய் மற்றும் நீங்க பார்க்கும்போது மோசே, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே மற்றும் லிஸ்ட்ல பாருங்க, கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எபிரேய நிர்வாகி இவங்கள் எல்லாம் யூதர்கள் நோக்கி பார்த்து ஓடும்போது ஒரு புது காரியத்தை தெரிவிக்கிறார். இவர்களை எல்லாம் நோக்கி பார்த்து ஓடுவதை காட்டிலும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ். எல்லாவற்றிலும் இயேசு சிறந்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரை காட்டிலும் இயேசு சிறந்தது. இவரை நோக்கி உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு நாம் ஓட கடவுள். சோ ஆகவே நாம் இங்கே பார்க்கும்போது இந்த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய மிக உன்னதமான தன்மையை, அவர் கொடுக்கின்ற ரட்சிப்பை எல்லாம் எடுத்து காண்பிக்கின்ற இந்த எபிரேய நிருபத்திலே 5 வார்னிங் பேசேஜஸ், 5 எச்சரிக்கை பகுதிகள் இருந்தன. அந்த 5 எச்சரிக்கை பகுதிகளை தான் நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொண்டோம். 5 எச்சரிக்கை பகுதிகளை வைத்து ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று அநேகர் வாதிடுகிறார்கள். ஆனால் ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று வேதாகமம் எந்த இடத்திலும் தெரிவிக்கவில்லை. இந்த 5 எச்சரிக்கை பகுதிகள் தான் மிக தீர்க்கமாக ரட்சிப்பை இழந்து போக முடியாது என்று தெரிவிக்கின்ற வேத பகுதிகள் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். சோ நம்ம எதை கற்றுக்கொண்டோம் என்று நம்ம யோசித்து பார்ப்பதை காட்டிலும் இதை நான் ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, எஸ், இவைகளைத்தான் நாம் கற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரு புரிதல் நமக்கு உண்டாகும். ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொல்லுகிற காரியங்களை அவமாக்கி போட்டது நம்மளுடைய 5 வார்னிங் பேசேஜஸ். புரியுதுங்களா? அப்போ இந்த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றை காட்டிலும், எல்லாரை காட்டிலும், பழைய ஏற்பாட்டின் எல்லா முறைமைகளை காட்டிலும் சிறந்தவராக அவருடைய ஆசாரியத்துவம் இருக்கின்றது என்பதை தெரிவிக்கின்ற அதே வேளையிலே அவர் கொடுத்த ரட்சிப்பு மகா பெரியது. அதை ஒருவராலும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஆகவே நம்மை விட்டு போகிறவர்கள் எப்படியா இருக்கின்றார்கள்? அவர்கள் ரட்சிப்படையாதவர்களா இருக்கின்றார்கள். சாத்தியக்கூறே இல்லை என்பதாக இந்த எபிரேய நிருபாகியம் தெரிவிக்கின்றார். சோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தெசலோனிக்கர், 1-2 தெசலோனிக்கரிலே மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னவென்று சொன்னால், இந்த தெசலோனிக்கிய திருச்சபையிலே பவுல் எழுதினதாக ஒரு சில காரியங்கள் உள்ளே கடந்து செல்லும். பவுல் சொன்னதாக கடந்து செல்லும் ஒரு சில செய்தி. அது மாத்திரமல்ல, பவுலை இந்த தெசலோனிக்கிய திருச்சபையார் வெறுக்க ஆரம்பிக்கின்றார். அதாவது தெசலோனிக்க திருச்சபையாருக்குள்ளே பவுலை வெறுக்கிறவர்கள் கொண்டு வந்து பவுலை இந்த ஜனங்கள் வெறுக்கும்படி செய்ய முற்படுகிறார்கள். ஆனாலும் இந்த தெசலோனிக்க திருச்சபையார் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஆயினும் யாராகிலும் அதிலே இழுக்குண்டு போய்விடக் கூடாது என்பதிலே பவுல் கரிசனை உள்ளவராயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, 2ஆம் வருகையை பற்றிய தவறான செய்தி இந்த திருச்சபையார் இடத்திலே பரவி கொண்டது. 2ஆம் வருகையை பற்றிய தவறான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் படுகின்ற மகா உபத்திரவம் இருக்கிறதே, இந்த உபத்திரவம் தான் அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால்
அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே நீங்கள் விடப்பட்டு விட்டீர்கள். சபையானது இந்த மகா கொடிய இந்த உபத்திரவத்திலே கடந்து போக முடியாது என்று சொல்வதெல்லாம் பொய். ஆனால் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே சபை கடந்து போகுது. அதனால தான் நீங்கலாம் இருக்கிறீங்க. பவுல் கூட இருக்கிறார் பாருங்க. அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்ன அப்படின்னா, அச்சச்சோ! அப்படின்னா நெறைய பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பாங்க. நம்ம விடப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நாம நம்மளுடைய நிலைமை என்ன? நெறைய பேர் அப்படின்னா, இறந்து போனவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாதா? இல்ல நம்ம இங்க நிக்கிறோமே, நம்முடைய நிலைமை என்ன? அந்தி கிறிஸ்து வந்து விட்டான். இனி கிறிஸ்து வரப்போகிறார். இப்படி பல குழப்பங்கள். அதுல கிறிஸ்து வரப்போகிறார் என்று அறிந்து கொண்ட அநேகர் அதாவது கிறிஸ்து வரப்போகிற கொஞ்ச நாள்ல வந்துருவார்ன்னு இருக்கிறவங்க என்ன பண்றான் அப்படின்னா, வேலைக்கு கூட போகாம அவன் பாட்டுக்கு இருக்கிறான். வேலைக்கு போறது எதுக்கு? இயேசு தான் வராரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இத மிக தெளிவாக இந்த தெசலோனிக்கே திருச்சபையாருக்கு 2 கடிதங்களாக எழுதுகிறார். ஒரு 6 மாத இடைவெளியில் எழுதப்பட்டதுதான் 1 தெசலோனிக்கேயரும் 2 தெசலோனிக்கேயரும். சரி. இப்போ இத ஏன் நம்ம 3யும் சேர்த்து நம்ம கற்றுக்கொண்டோம் என்றாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ டேனியல் அண்ட் ரெவலேஷன் நம்ம கற்றுக்கொள்றீங்க. அதுல 2யும் சேர்த்து நீங்க கத்துக்கொள்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா, அது 2ம் 2ஆம் வருகை பற்றிய அநேக காரியங்களை தெரிவிக்கின்றன. அதை ஒருங்கிணைந்து நீங்கள் படித்தால் தான் என்ன ஆகுங்க? அதில் உள்ள காரியங்கள் ஏன்னா அநேக காரியங்கள் தீர்க்க தரிசனமாக தானியேலில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் ரெவலேஷன்ல கொடுக்கும். ஆனா இப்போ நீங்க ஹீப்ரூஸ் அண்ட் 1 அண்ட் 2 தெசலோனியன்ஸ் 2மே சம்பந்தம் இல்லாத ரோட்ல போயிட்டு இருக்குதே. 2யும் ஏன் இணைத்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் யோசிச்சீங்களா? வாட் இஸ் காமன்? இல்லைங்க சார். ஓகே. இப்போ இந்த 2 நிருபங்களுக்கும் காமனா இருக்கிற விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது 2மே இந்த எபிரேய நிருபமும் 1, 2 தெசலோனிக்கரும் பவுலால் எழுதப்பட்டிருந்தால் ஒரு நியாயம் இருக்கிறது. இதை ஏன் நீங்கள் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும்? 2 திருச்சபையும் அந்த உபத்திரவங்களை சந்திச்சதுனால. Exactly. The commonality of these epistles. இந்த 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 3 நிருபங்களிலும் எந்த சூழலில் எழுதப்படுகிறது என்று சொன்னால், மகா உபத்திரவத்தை அடைந்து கொண்டிருந்த ஆதி திருச்சபையாருக்கு இந்த காரியங்கள் எழுதப்படும். அதே வேளையிலே பவுல் தெளிவாக சொல்லுகிறார், இந்த உபத்திரவத்திலே கடந்து சென்று கொண்டிருந்த திருச்சபையாருக்கு எழுதும்போது எங்கேயாவது எபிரேய நிருபத்திலே எபிரேய நிருபாக்கியோன் ஆகட்டும் அல்லது 1, 2 தெசலோனிக்கேயரை எழுதிய பவுல் ஆகட்டும் எங்கேயாவது உபத்திரவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியை தெரிவித்தார்களா? இல்லைங்க சார். இல்லை. How to escape troubles, how to escape the persecution சொல்லல. ஆனா இந்த எபிரேய நிருபமாகட்டும் தெசலோனிக்கேயர் நிருபமாகட்டும் இரண்டிலுமே அதாவது உபத்திரவத்துக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களை பார்த்து நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்றுதான் போதித்தார்களே ஒழிய உபத்திரவத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு லிஸ்ட் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாரும் சொல்ல. அப்போ வாட் டு வி அண்டர்ஸ்டாண்ட்? நாம் இதிலிருந்து எதை புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் ஆதி திருச்சபையாரின் மனநிலை எப்படியாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பாருங்க, இன்னைக்கு மனநிலை எப்படி இருக்குது? ஏதோ ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா இந்த உபத்திரம் வந்தா நம்ம எங்க தான் போகணும்? ஏதோ ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போகணும், இல்ல அங்க போகணும், இங்க போகணும். உடனே ஒரு எப்படி தப்பிக்கிறது? இதுல இருந்து எப்படி போராட்டத்தில் தப்பிக்கிறது? பட் ஆஃப் கோர்ஸ் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம எப்படி இதுல தப்பிக்கிறது யோசிக்கிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. பட் வாட் early church did, ஆதி திருச்சபையார் என்ன மன ஓட்டத்தில் இருந்தார்கள் என்று
நாம பார்க்கணும். அப்போஸ்தலர் கால திருச்சபை ஒரு இடத்தில் ஆகல. பேதுரு கிட்ட போய் கேட்டு, பேதுருவே மிகவும் உபத்திரவப்படுகிறோம் பேதுருவே அப்படின்னு பேசுனீங்கன்னா அவர் சொல்வாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கின்ற உங்களுடைய விசுவாசம். அட போயா நீ நில், நான் போய் பவுல் கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு இல்லையா? பவுல் கிட்ட கேட்டா கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்குள் அதிகமாய் நிறைவேற்றும்படி உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இதிலே உண்டாக வேண்டும். அதிகமாய் கர்த்தர் உங்களிடத்திலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடியே மேலும் நிறைவேற்றும்படி நான் கர்த்தரை வேண்டும். அட போப்பா நீ அதுக்கு மேல இருக்கிற பவுல விட்டுட்டு சரி போப்பா உன்னை என்ன உன்னை கன்வென்ஷன் மீட்டிங்க கூப்பிட மாட்டோம். நாங்க போறோம். எபிரேய நிருபத்தை எழுதினவர் யாருன்னே தெரியாது. அவர்கிட்ட கேட்கலாம். எபிரேய நிருபாக்கியோனே நீ சொல்லுமையா, ஏதாவது இது வந்து எப்படி ஹவ் டு எஸ்கேப் த பர்சிக்யூஷன், எப்படி நாங்க கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வது? ஆரியா சொல்றேன். அப்படியா சரி வாங்க சொல்றேன்னு அந்த 11-12 அதிகாரத்தை எடுத்து கொடுத்து நீ பாரு எப்படியாய் பரதேசியாய் நிர்வாணிகளாய் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிக்கும்படி கடந்து சொன்ன மோசையை பாரு, அவரை கிதியோனை பாரு, பாராக்க பாரு, எப்தாவை பாரு, தாவீதை பாரு, ஆபிரகாமை பாரு, இதெல்லாம் பார்த்துட்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இவ்வளோ அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்க நம்ம அதை என்கரேஜ்மெண்ட் நினைக்கிறோம். அது எப்படிப்பட்ட என்கரேஜ்மெண்ட் தெரியுங்களா? தட்ஸ் a kind of very hard encouragement. ரொம்ப கடினமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறாரு எபிரேய நிருபாக்கியன். என்ன சொல்றாரு? மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் அப்படின்னா எவ்வளோ பேர் அடிபட்டு நொந்து நிற்கிறார்களே இத்தனை சாட்சிகள். அப்படி இருக்கும்போது உபத்திரவை பார்த்து பயந்து ஓடுவியா நீ அப்படிங்கிறார். அதான் என்கரேஜ்மெண்ட். உபத்திரவத்தினோட கடந்து போனாதான் என்ன. இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை பார்த்து உங்கள் ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும். பெர்ஸ்பெக்டிவல் சேஞ்சஸ் உண்டாயிருக்குது. அதான் இப்ப நம்ம படிக்கிறது முக்கியம் கிடையாது. பட் வாட் இஸ் இம்ப்ளிகேஷன் டு அஸ்? தேர் இஸ் a huge perspectival changes that we could see from early church to now. ஆதி திருச்சபையாருக்கும் தற்காலத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? இந்த 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 கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹீப்ரூஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தெசலோனிக்கன்ஸ் வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருக்குதுங்க சார். நிறைய இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பர்சிக்யூஷன் உபத்திரவத்தை பார்க்க இப்ப உபதேசம் தாங்க சார் நிறைய இருக்கு. ஆசீர்வாதம் அதுதான் சொல்றாங்க. உபத்திரவத்தை பத்தி யாருமே பேசுறது இல்லையா? உபத்திரவத்தை பற்றி யாரும் பேசுறது இல்லையா? உபத்திரவப்பட்டா நீ பாவின்றுவாங்க சார். உபத்திரவ துன்பம் வந்தா நீ வந்து பாவின்றுவாங்க. எஸ், உபத்திரவம் துன்பம் வந்தா நம்ம பாவி. அது எப்படின்னா ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அதாவது பிறவிக்குடனா இருக்கிறவர்கிட்ட போய் அவர் பார்த்து, ஆண்டவரே இவன் பிறவிக்குடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படிங்கிற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஏன் உபத்திரப்படும்? நீ ஒருவேளை பரம்பரை சாபம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா? That's not what actually the real Christianity is all about. So இதெல்லாம் நம்ம காமனா பார்க்கணும். இந்த எபிரேய நிருபத்திலும் 1-2 தெசலோனிக்க நிருபத்திலும் ஒரு காமனா பார்க்கிற விஷயம். இப்போ யார்கிட்ட நீங்க வேதத்துல எங்க எடுத்து பார்த்தாலும் இயேசு இடத்துல ஆண்டவரை இவெல்லாம் போய் சொல்றான், உங்க அப்போஸ்தலர்லாம் சும்மா நான் உங்ககிட்டே கேட்கிறேன் ஆண்டவரே, உபத்திரம் தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்னா அவர் என்ன சொல்வாரு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். திடன்கொள் இந்த உலகத்தில் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னா என்னை பகைத்தால் உங்களையும் பகைக்கும் தான் சொல்றாங்க சார். ஆமா, இது எப்படி உலகத்தார்? நம்ம எல்லாம் எப்படின்னா நம்ம இன்றைய கிறிஸ்தவம்
நாங்கள் எல்லாம் உலகத்தார் தான் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. நம்ம ஃபார் இன்ஸ்டன்ஸ் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆதி திருச்சபையார் பார்த்தாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. 2ஆம் வருகை இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக ஏங்கி தவிச்சாங்க. எப்படி ஏங்கி தவிச்சாங்க தெரியுமா? திடீர்னு அப்படியே இங்க இருந்து நம்ம யாரையாவது நானு அ ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் பாருங்க. தவறாக நினைக்க வேண்டாம். பாஸ்டர் கார்த்தி இருக்காரு. அவர அப்படியே அப்படியே கொண்டு போயி அமேசான் காட்டிலே அப்படியே விட்டுறாங்க. அடர்ந்த காட்டிலே விட்டு விடுகிறாங்க. அது அவர் இருக்க வேண்டிய இடமா? இல்லை. இல்லையா? இல்லை. அந்த அமேசான் காட்டுக்குள்ளேயே வாழ முடியாமல் பல துன்பம் அப்படியே இருக்கும்போது, அவருக்கு ஏதாவது சிந்தனை வருமா? ஐயா! இங்க ஒரு 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 300 ஆண்டுகள் டேரா போட்டுற வேண்டியதான்டா! அப்படின்ற யோசனை வருமா? தன்னந்தனியா விடப்பட்டா. ஆனா அங்கே அவர் இருக்க வேண்டிய இடம் இல்லை. அப்போ 1 மாசம் ஆகுறது, 2 மாசம் ஆகுறது, தவிக்கிறார். பல கொடுமைகளை அனுபவிக்கிறார் அந்த காட்டுக்குள்ளே. அப்பொழுது திடீரென்று ஒரு ஹெலிகாப்டர் அவரை காப்பாற்ற வருகிறது. அப்ப எப்படி இருக்கும் அவருடைய இருதயம்? யாராவது வரமாட்டாங்களான்னு ஏங்கிக் கொண்டிருக்கிறார் தனிமையிலே. ரொம்ப கொடுமையான விஷயத்திலே. அப்படியே ஒரு ஹெலிகாப்டராவது வந்துராதா அப்படின்னு வரும்போது அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? எப்படியாவது அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று. ஏன்னா அது அவருடைய இடம் இல்லை. அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிகளும் ஆகிய நாம் இந்த பூமியிலே விடப்பட்டிருக்கோம். இல்லன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நம்மள கூட்டிட்டு போயிருக்கலாமே. நீ பரலோகவாசி என்று சொல்லி. இல்லை இப்படி நம்முடைய இடமில்லாத ஒரு இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் சத்தியம். அதனால தான் பவுல் சொல்றாரு, மேலானவைகளை நாம் நோக்கி பார்க்கின்ற நமக்கோ அப்படிங்கிறார். இந்த லேசான உபத்திரவம் மிகப்பெரிய கனமகிமையை நமக்கு உண்டாக்கப் போகிறது என்று அறிந்து என்று அவர் எழுதுகிறதற்கான காரணம் அதுதான். ஏன்னா திஸ் இஸ் நாட் அவர் பிளேஸ். ஆனால் நம்முடைய இன்றைய சபைகளுக்கு இங்கே என்ன இருக்கின்றது என்பதின் அடிப்படையில் தான் மதிப்பும் மரியாதையும் நமக்கு இருக்கின்றது என்ற ஒரு மிக கொடிய கேவலமான ஒரு எண்ணம் கிறிஸ்தவத்திலே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கே நாம் எதனை வைத்திருக்கின்றோம் என்பதின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை செக்யூர்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது, செக்யூரிட்டி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனை இருக்கு. பட் தட் இஸ் நாட் வாட். இப்போ நிறைய இன்னைக்கு நம்ம பேசுற நிறைய காரியங்கள் எல்லாம் பவுலுக்கும் பேதுருவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் சொன்னா ஒண்ணுமே விளங்காது. என்னடா இது, நீ ஏதோ பரலோகத்துக்கு போயிட்டு நம்ம போய் பேசணும். பரலோகத்துக்கு போய் பவுலே, பேதுருவே, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ணி இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அவங்களே யோசிப்பாங்க. இதெல்லாம் நாங்க எழுதவே இல்லையே. இல்ல, உம்முடைய நிருபத்தில் இருந்துதான் பேசியிருக்கிறோம், தெரியாதா பவுலே? அவங்களுக்கே ஒரு புதுசா இருக்கும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நமக்கு போயிடுச்சு. ஸோ as we learned, நாம் இந்த எபிரேய நிருபத்தையும் 1-2 தெசலோனிக்கே நிருபத்தை கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இதை சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். தட் இஸ் a commonality. இரண்டாவது, இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகையை பற்றி அநேக காரியங்களை நம்முடைய தெசலோனிக்கே நிருபத்திலே நாம் பார்க்கின்றோம். அதிலே அநேக வித்தியாசமான கருத்துக்கள் வேத வல்லுநர்களிடத்திலே இருக்கின்றன. அதை நான் இங்க டைப் பண்றேன். ராப்சர் ஃபர்ஸ்ட் என்னது? ராப்சர்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? ராப்சர்னா பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல். பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ள. முதலாவது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எப்போ? அந்த 7 வருட உபத்திரவ காலத்துக்கு முன்பு பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க? அதாவது 7 வருட உபத்திரவ காலம் நடக்கிறது. அந்த 7 வருட உபத்திரவ காலம் நடக்கும்போது மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்கிறது இல்லையா? அது மாத்திரமல்ல, பீமா ஜட்ஜ்மெண்ட்.
ஏன் அதை பீமா ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்றோம்னா, கிரேக்க மொழியிலே பீமா பீமா சீட் என்று சொல்லித்தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீமா சீட் என்று சொல்லித்தான் பவுல் எழுதுகிறார். ஆகவே அதை பீமா ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுவார். அது பரிசுத்தவான்களுக்கு மத்திய ஆகாயத்திலே அவர்களுடைய செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிறார். ரிவார்டு கொடுக்கப்படுகிறது. பின்பு 7 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம், இந்த 7 வருடம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 3½ ஆண்டுகள் உபத்திரவ காலம், 3½ ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்று பிரிக்கப்பட்டு, அதன் பின்பதாக என்ன நடக்கின்றது? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அப்பொழுதுதான் இருக்க போகிறது. ரகசிய வருகை என்ற ஒரு பதமும் வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. ஆகவே ரகசிய வருகை தான் பரிசுத்தவான்களின் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று நாம் பார்க்கின்றோம் வேதத்திலே. பின்பு 7 வருடத்துக்கு பின்பு இயேசு இந்த பூமியில கடந்து வந்து அர்மகதோன் யுத்தம் நடந்து, அந்த யுத்தத்தில் என்ன நடக்க போகிறது? அந்தி கிறிஸ்துவையும் அவனோடு இருந்தவர்களையும் இயேசு கிறிஸ்து அழிக்க போகிறார். அதற்கு பின்பு 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு சாத்தான் மறுபடியும் கட்டவிழ்க்கப்படுகிறான். அவனோடு போரிடப்படுகிறது. அந்த போர் முடிந்து என்ன நடக்கின்றது என்று சொன்னால், புதிய வானம் புதிய பூமியானது ஸ்தாபிக்கப்படுகிறது. அதற்கு முன்பதாக வெள்ளை சிங்காசன நியாயத்தில். இதுதான் இன்னைக்கு நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனா இதை சுற்றி அநேக காரியங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, 7 வருட உபத்திரவ காலத்துக்கு முன்பு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று அதை ப்ரீ ட்ரிபுலேஷன் என்று சொல்வார். ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் என்று சொல்வார். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல, இந்த 7 வருட உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் தான் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது. அது ஒரு கருத்து, வேத வல்லுநர்களுடைய கருத்து. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை, இந்த 7 வருட உபத்திரவ காலத்துக்கு மத்தியிலே மிட் ட்ரிபுலேஷன் ராப்சர் என்று மிட் ட்ரிபுலேஷன். அதை இங்கே ஆங்கிலத்திலே எழுதுகிறேன். நீங்கள் அதை எப்படி தமிழில் எழுதி கொண்டாலும் உண்டு, ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளுங்க. ப்ரீ ட்ரிபுலேஷன், இப்ப 3 விதமா இப்படியும் நம்புறவங்க இருக்காங்க. அது நம்ம என்ன நம்புறோம்? நீங்க எஸ்கட்டாலஜி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் தான் நம்ம என்ன பண்றோம்? விசுவாசம். சரி. இப்படி 3ஆய் பிரிந்திருக்கிறார்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி ஒரு 3 விதமான ஒரு ஒரு யோசனை, 2 விதமான யோசனை இருக்கிறது. அது எப்படின்னா, ப்ரீ மில்லினியலிசம் மற்றும் போஸ்ட் மில்லினியலிசம் என்று சொல்வார். ப்ரீ மில்லினியலிசம் என்று சொன்னால் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு இயேசு வருவார் என்று சொன்னார். அதான் பெரும்பாலும் நம்பப்படுகிறது. இன்னும் ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போஸ்ட் ட்ரிபுலேஷன். போஸ்ட் ட்ரிபுலேஷன் என்று சொன்னால் போஸ்ட் மில்லினியம் என்று சொன்னால் 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னார். ஆனா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் இயேசு வருவார் என்றுதான் அநேக சபை பிதாக்கள் ஆதி திருச்சபையின் காலத்திலே அப்போஸ்தல காலத்துக்கு பின்பதாக இருந்த அப்போஸ்தல பிதாக்களாக இருக்கட்டும், சபை பிதாக்களாக இருக்கட்டும், 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் இயேசு வருவார்னு நம்பிக்கொண்டிருந்தாங்க. நீங்க என்ன நம்புறீங்க? அரசாட்சிக்கு முன்னாடிதான் வருவாங்க சார். 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு தான் வருவாரா? வேற யாருமே லைன்ல இல்லையா? முன்பு அவர் வந்த பிறகுதான் லைன்ல இருக்கிறவங்களா? அப்ப 1000 வருட அரசாட்சி அவர் மூலமா தான் ஸ்டார்ட் ஆகும். 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்து வருகைக்கு முன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பின்புதான் 1000 வருட அரசாட்சி என்று, அது ப்ரீ மில்லினியலிசம். போஸ்ட் மில்லினியலிசத்தை தான் அநேக ஆதி திருச்சபை பிதாக்கள் நம்பி வந்தார்கள். போஸ்ட் மில்லினியலிசம். அந்த 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தாங்க. என்ன காரணம் என்றால், அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படியாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து
பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ அவர் ராஜாதி ராஜாவாக பரலோகத்திலிருந்து ஆட்சி செய்கிறவராய் இருக்கின்றார். இன்னும் அநேக ஆண்டுகள் கடந்து சென்று அவருடைய அரசாட்சி ஒரு 1000 வருட அரசாட்சி முடிந்து என்ன நடக்க போகிறது? இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார். புரியுதுங்களா? அப்போ அதுல இன்னும் கொஞ்சம் அப்படி இறையில் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறது. வரலாற்றிலே இறையில் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது இந்த 1000 வருடம் கடந்து போகிறது. சபை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 1000 வருடம் கடந்து போயிடுச்சு. ஐயோ, அப்படின்னா இயேசு வரலையே, அப்படின்னா நம்ம வேதத்தை நம்ம கரெக்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் திருப்பம் நடக்குது. அப்படின்னா 1000 வருடத்துக்கு முன்பா பின்பாங்கிற ஒரு யோசனை வருது. புரியுதுங்களா? அதான் நீங்க ரெவலேஷன் படிக்கும் போது நீங்க கற்றுக்கொள்வீங்க. அப்போ மறுபடியும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் 1000 வருட அரசாட்சி நடக்க போகிறதோ என்கின்ற ஒரு இறையியல் ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிறார்கள். அப்போ நீங்க பார்க்கும்போது ஆதி திருச்சபையின் காலகட்டத்திலே மகா உபத்திரவம் நடந்த போது எப்படி அதை 7 வருட உபத்திரவ காலம் என்று நம்பினார்களோ, அதே போல வரலாற்றிலே இப்பொழுது ரோமன் கத்தோலிக்கியம் என்ற ஒன்று வளர்ந்து இந்த ரோமன் கத்தோலிக்க போப்புகள் எல்லாம் அரசர்களைப் போல நடந்து கொண்டு மகா கொடுமையான ஒரு நிலையிலே மக்களை வைத்திருந்த போது அவர்கள் என்ன நம்பினாங்க தெரியுங்களா? போப்பாண்டவர் தான் என்னது அந்தி கிறிஸ்து என்று நம்பிக்கொண்டு இந்த போப்பினுடைய காலகட்டத்தை அவர்கள் என்னவாய் நம்பினார்கள்? 7 வருட உபத்திரவ காலமாக நம்பினார்கள். அப்போ ஒரு காரியம் நடைபெறுகிறது. இந்த போப்பினுடைய ராஜ்யம்தான் 7 வருட உபத்திரவ காலம் என்று சொன்னால், இந்த போப்பு அழியும் போது இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து 1000 வருட அரசாட்சி துவங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா எல்லா அரசர்களும் மோசமானவனா இருக்கான். பிரெஞ்சு அரசர்களா இருக்கட்டும், போப்பாண்டவர்களா இருக்கட்டும், ரோமாபுரி எல்லாம் மகா கேடு. இந்த மத்திய காலகட்ட சபை வரலாற்றின் மத்திய காலகட்டத்திலே மிகப்பெரிய பிரச்சனை இதுல ஏற்படும் போது போப் அந்தி கிறிஸ்து, அதன் மூலம் அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவான், பின்பு இயேசு வருவார். இயேசு வந்து என்ன செய்ய போகிறார்? 1000 வருட அரசாட்சி துவங்க போறாருன்னு காத்துக்கிட்டு. அப்படி காத்துக்கொண்டே இருக்கும்போது உலகம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 590வது ஆண்டிலிருந்து 1517வது ஆண்டு வரை மிக கொடிய இருண்ட காலமாக மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் மிகப்பெரிய இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. புரியுதுங்களா? இப்போ இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு என்ன யோசிக்கிறார்கள்? நிச்சயமாக இது வந்து என்னவா இருக்க போவதில்லை. இது இயேசு கிறிஸ்து வந்தாதான் இங்க என்ன ஆக போகுது? எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் நடக்க போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து 1000 வருட அரசாட்சி துவங்குவார்னு பார்த்தா, திடீர்னு இருளிலும் கொடுமையிலும் பயத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு மகா பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. உலகம் வேற மாதிரி ட்ராக்ல போகுது. என்ன சந்தோஷம் தெரியுங்களா? ரிஃபார்மேஷன் உண்டாகுது. போப்பாண்டவருக்கு எதிராக மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின், அர்லி ஸ்விங்லி போன்றவர்கள்லாம் எழும்புறாங்க. அது மாத்திரமல்ல, இவங்கெல்லாம் எழும்பி ஒரு வளமை, ஒரு செழுமை உண்டாகுது உலகத்தில். அப்ப செழுமை உண்டாகும்போது என்னடா இது, திடீர்னு இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, ஆனா உலகம் செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப செழிப்பு உண்டானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இறையல்ல மாத்திரம் செழிப்பு இல்ல, சயின்டிபிக் ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள். அறிவியலும் வளர ஆரம்பிக்கிறது, அறிவியல் கண்டுபிடிப்புகள் வளர ஆரம்பிக்கிறது, மனிதர்களுடைய பழுவெல்லாம் நீக்கப்படுகிறது, மனிதனுடைய வேலை பழு மற்றும் கொடுமைகள் எல்லாமே மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்லேவரி சிஸ்டம் எல்லாம் மாறுது, இந்த அடிமைத்தன சிஸ்டம் எல்லாம் மாறுது. மனிதன் அதிகமாய் கண்டுபிடிக்கிறான், ஞானியா வாழ்றான். வேர்ல்ட் இஸ் பிகமிங் பெட்டர் பிளேஸ் அப்படின்னு பாக்குறாங்க. உலகம் ஒரு மிக அருமையான ஒரு பிளேஸா மாறுதே அப்படின்னு வரலாறுல பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ பார்க்க ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் இந்த போஸ்ட் மில்லினியலிசம் என்கின்ற ஒரு ஐடியா மறுபடியும் இறையிலே வருகிறது. என்ன ஆச்சு தெரியுங்களா? எல்லாத்துலயும் மனிதன் பெருசாகிறான்.
எல்லாத்துலயும் அறிவா இருக்கட்டும், கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மனிதன் ஓங்கி ஓங்கி வளர ஆரம்பிச்ச போது இது 1517வது ஆண்டிலிருந்து அல்லது 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்பதாக மக்களுக்கு ஒரு ஐடியா என்ன ஆகுது அப்படின்னா, இறையியல்லே போஸ்ட் மில்லினியலிசம் இஸ் ரைட். அதாவது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் 1000 வருட அரசாட்சி. இதற்கு பின்பதாகத்தான் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. ஏன்னா 1000 வருட அரசாட்சியிலே எல்லாம் வளர்ச்சியா இருக்க போதே, இப்ப எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்லைட்டன்மெண்ட் உண்டாகிறது, சயின்டிபிக் ரெவல்யூஷன் உண்டாகிறது. இப்படி எல்லாமே வளர்ச்சி பெற்றதுனால உலகம் நல்ல பிளேஸா மாறிட்டு இருக்கிறதுனால சயின்டிபிக் ரெவல்யூஷன் எல்லாம் மகா பெரிய பீக்ல இருக்கும்போது இறையியல் வேற ஒரு சிஸ்டத்துக்கு மாறுது. என்ன சிஸ்டம் தெரியுங்களா? போஸ்ட் மில்லினியலிசம். அதாவது நாம வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் 1000 வருட அரசாட்சி என்று சொல்லி இந்த மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். இறையியல்ல பெரிய அடி. இப்போ ஒரு திருப்பம். போஸ்ட் மில்லினியம் இப்போ இப்படியே 1000 வருட அரசாட்சி தான் இது. இனி இதெல்லாம் முடிந்து உலகம் எல்லாம் என்ன ஆக போகுது? டெவலப் ஆகி கொண்டே போகிறது. மிகப்பெரிய டெவலப்மெண்ட் உண்டாகி என்ன ஆக போகிறது என்று சொன்னால், மனுஷன் ரொம்ப சந்தோஷமா வாழுவான். அந்த 1000 வருட அரசாட்சி முடியும் போது இயேசு கிறிஸ்து கடந்து வர போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா இதுதான் பாக்குறோம், வளர்ச்சியை நோக்கி போகிறது. உலகம் நல்லா மாறிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போதுதான் வரலாற்றிலே மிகப்பெரிய சம்பவமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், வேர்ல்டு வார், உலக யுத்தங்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிறது. இந்த மகா உலக யுத்தம், உலக போர் நடந்த போது என்னடா எல்லாமே மனிதன் பயங்கரமா டெவலப் ஆகி 1000 வருட அரசாட்சிக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற இறையெல்லாம் தவிடுபொடி ஆகும்படி கோடிக்கணக்கானோர் மரித்து போகிறார். மகா கொடுமை. மனிதன் தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்கிறான். கண்டுபிடிக்கிறவைகளை வைத்து அநேகரை கொல்லுகிறான். அவன் கண்டுபிடிக்கிறதை வைத்து அநேகரை கொல்லுகிறான். இப்படி கொடுமை நடக்கும் போது மறுபடியும் யோசிக்கிறான், ஐயோ நம்ம இருண்ட காலத்துல தான் இன்னும் இருக்கிறோமா? பாருங்க, இறையியல், it always theology is having a close relationship with the socio-political and economical situation in which the people go through. இறையியல் அநேக வேளையிலே எவைகளை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால், ஒரு இறையியல் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த உருவாக்கம் எதிலிருந்து தோன்றுகிறது என்றால், ஒரு கூட்டத்தார் அல்லது உலகத்தார் கடந்து செல்லுகிற சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலையிலிருந்து பிறப்பிக்கப்படுகிறது. அப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, போஸ்ட் மில்லினியலிசம் தவறு. நாம் இதை 1000 வருட அரசாட்சியாக நம்பிக்கொண்டிருந்தது தவறு. இன்னும் 1000 வருட அரசாட்சி துவங்கப்படவில்லை. இயேசு வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு. இயேசு வந்து அவர்தான் 1000 வருட அரசாட்சி துவக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மறுபடியுமாக துளிர்விட ஆரம்பிக்கிறது. இந்த வேர்ல்டு வார் மட்டும் இல்லை அப்படின்னா, பெசிமிசம் என்கின்ற, அதாவது வேர்ல்டு இஸ் பிகமிங் எ பெட்டர் பிளேஸ் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய எண்ணத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது, இவ்வளோ கொடுமைகளை மனிதன் தனக்காக செய்து கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு நிலையிலே இறையில் வேறு பக்கம் திரும்பி என்ன ஆயிடுச்சு, இனி இயேசு கிறிஸ்து வந்தால்தான், அவர் வந்துதான் 1000 வருட அரசாட்சி துவங்குவார், எந்த ஒரு மனிதனும் இங்கு பிரதிநிதியாக துவங்க போவதில்லை என்கின்ற ஒரு நிலை உண்டாகும். இப்போ இதுல பிப்ளிக்கல் தியாலஜி, வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் இந்த உலகம் நல்லா நன்மையாகவே மாறிக்கொண்டு போகும் என்று சொல்லப்படுகிறதா? கடைசி காலத்துல எப்படி இருக்குங்க? கடைசி காலத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்ப பாருங்க, தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அதை கற்றுக்கொள்வதற்கு தான் இவ்வளவு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் என்ன சொல்றாரு, எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம், இங்க நல்லா கடைசி நாட்களிலே எல்லாம் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் அது போஸ்ட் மில்லினியலிசம். எல்லாம் நல்லதாகவே போய் இயேசு கிறிஸ்து வரப்போறார் இல்ல.
இயேசு வரும்போது எப்படி இருக்கும்னா, மகா கொடுமை 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 கொடுமையாகவே நடைபெற்று மனிதன் இதற்கு மேல் ஒரு கொடுமையை அனுபவிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை உண்டாகிதான் இயேசு கிறிஸ்து கடந்து வரப்போகிறார் என்பதற்கு எப்படி எனில், மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புகாரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இறங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட இங்க பாருங்க, எப்ப எழுதுறாரு தீமோத்தேயுவுக்கு? அப்பவே எழுதுறாரு பவுல். இதெல்லாம் நம்ம காலத்துல இருக்கா? நம்ம நினைப்போம், ஐயோ இவ்வளவு கொடுமை இப்ப நடக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இதை காட்டிலும் மகா கொடுமை. அந்த 7 வருட அரசாட்சியிலே உலக போரிலே நடந்த கொடுமையை காட்டிலும் மகா பெரிய கொடுமை. 590 இருந்து 1517 வரை நடந்த அந்த இருண்ட காலத்தில் நடந்த கொடுமையை காட்டிலும் மகா பெரிய கொடுமை. ஆதி திருச்சபையார் எதை 7 வருட உபத்திரம் என்று நம்பினார்களோ அதை காட்டிலும் மகா பெரிய கொடுமை நடந்தேறினதுக்கு அப்புறம் தான், அவைகள் நடக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அப்படின்னா வாட் வி பிலீவ், த ப்ரீ மில்லினியலிசம் என்பதுதான் சரியான ஒரு விஷயம். 1000 வருட அரசாட்சிக்கு முன்புதான் இயேசு வருவார். இந்த பூமியிலே இயேசு இல்லாமல் 1000 வருட அரசாட்சி நடைபெற வாய்ப்பு இல்லை. வரலாற்றிலே அப்படி எண்ணி தோற்று போனவர்கள் தான் அநேகர். மனிதர்களாகவே இருந்து இயேசு பரலோகத்திலே ஆட்சி செய்கிறார், அவர் மூலமாக நாம் இங்கே. ஜான் கேல்வின் பாருங்க, அவர் வாழ்ந்த ஜெனீவாவை தேவனுடைய ராஜ்யமாக மாற்ற விரும்பினார். முடிஞ்சதுதான் கொடுமை. கொடுமையிலும் கொடுமைதான் நடக்கிறது அந்த ஜெனீவாவில். இப்படி வரலாற்றிலே அநேக தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முற்பட்டு தேவனுடைய ராஜ்யமாக ஒரு சில பட்டணங்களையும் சில இடங்களையும் தேசங்களையும் மாற்ற முற்பட்டு தோற்று போனார்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் துவங்க வேண்டும் என்றால் அதற்கு தேவகுமாரன் தான் சரியான ஆளு. அவர்தான் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். அவர் இல்லாமல் 1000. அப்போ வாட் இஸ் ட்ரூ ப்ரீ மில்லினியலிசம் என்ற ஒன்றுதான் சரியான விஷயம். அதைத்தான் பவுல் இங்கே தெளிவாக 1 தெசலோனிக்கேயரில் சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயரிலும் பார்க்கும்போது அதைத்தான் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தை பார்க்கும்போது ராப்சரை பற்றி பேசுகிறார், எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி. இன்னும் நம்ம வெளிப்படுத்தலை வாசிக்கும் போது இவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி நாம் தெளிவாக பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நம்ம பீமா ஜட்ஜ்மெண்ட்லே அந்த 7 வருடத்திலே மத்திய ஆகாயத்திலே பீமா ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம நிக்க போகிறது பற்றியும் பவுல் பேசுகிறார். So what is true? முதலாவது பரிசுத்தவான்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், அதற்கு பின்பு 7 வருட உபத்திரவ காலம், கிறிஸ்துவின் வருகை, 1000 வருட அரசாட்சி. போஸ்ட் மில்லினியலிசம் என்கின்ற அதாவது போஸ்ட் மில்லினியல் ஐடியா, 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு இயேசு வருவார்னா, யாருதான் 1000 வருட அரசாட்சியிலே என்னதான் நடக்க போகிறது அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க சரியான ஆகும். அவர் இல்லாம தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படாது. சோ எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் தெசலோனிக்கேயருக்குள்ளே இருந்த அந்த தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, சபையை பார்த்து ரட்சிக்கப்பட்ட நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றிய ஒரு பயம் இருக்கிறது. அப்படியா? எந்த நேரத்தில் வேணாலும் இயேசு பரிசுத்தவான்களினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும், அது உண்மைதான். ஆனா அதுக்காக நம்ம பயப்படணுமா, சந்தோஷமா இருக்கணுமா? எங்க அமேசான் காட்டுக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம்னா, ஹெலிகாப்டர் வந்துருமோன்னு பயப்படுவோமா, ஹெலிகாப்டர் வந்தா சந்தோஷப்படுவோமா? வரும்னு இல்லையா? நம்ம ஐயோ இயேசு வருவார் ஜாக்கிரதை அப்படின்றது. இயேசு வந்தா நான் ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் அவருடைய பிள்ளை. யார் ஜாக்கிரதையா இருக்கும்? இயேசுவை மறுதலித்தவர்களும் இயேசுவை குத்தினவர்களும் இயேசுவை இந்த பூமியில ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தான் ஜாக்கிரதையா இருந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நான் அவருடைய பிள்ளையானால், அவருடைய புத்திரரானால், அவரோட கூட ஆளுகை செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய வருகைக்கோ பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கோ நாம பயப்படுவோம். இன்னைக்கு அப்படியே ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்ல எதுலயும் ரேப்சரை பார்த்து நம்மளே பயந்துக்கிறது. ஐயோ ரேப்சர் உண்டாக போகிறதா அப்படின்னு. Those are all funny. அது என்னன்னா எஸ்கட்டோபோபியா என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிய பயம். யாருக்கு பயம்? என் ஆண்டவர் வருவது எனக்கு பயமா இருக்க போவது இல்லை. பவுல் அதைத்தான் சொல்றாரு. நீங்கள் அஞ்ஞானிகளை போல நீங்கள் அழுது கொண்டிருக்க, நீங்க ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும்? முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு சதா காலங்களில் இயேசு கிறிஸ்துவோட இருக்க போகிறோம் என்றெல்லாம் இருக்கிறார். காரணம் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பயந்து இருந்தாங்களா தெசலோனிக்கேயர், இல்ல காத்து கொண்டிருந்தார்களா? காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் மிக தீவிரமா காத்துட்டு இருக்கிறான். எப்படா எப்படா எப்படான்னு. ஏன்னா அவனுக்கு தெரியுது இது எப்படி இந்த பூமி தங்களுக்குரியது அல்ல என்று காத்து கொண்டிருக்கிறார். இன்று நம்மளுக்கு ஒரு ராப்சர் வீடியோவை பார்த்து பயப்படுற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பிரசங்கத்திலேயே எங்க சர்ச்சில் சொல்வது உண்டு, ஒரு மணவாளன் வருவதற்காக மணவாட்டி பயப்பட வேண்டுமானால் மணவாட்டிக்கு வேற ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால்தான் மணவாளன் வருவதற்காக மணவாட்டி பயந்து கொண்டிருக்கிறார். மணவாளன் வருவதற்காக மணவாட்டி ஏன் பயப்பட வேண்டும்? மணவாளனுக்காக ஆயத்தப்பட்டு மணவாளனுக்காக காத்து கொண்டு எப்போ என் மணவாளன் வருவார் என்கின்ற எண்ணம் தானே. ஏன்னா இன்னைக்கு மணவாட்டின்னு சொல்ற சபையா இருக்கட்டும், எந்த சபையா இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு நிறைய தொடர்பு உலகத்தோடு, நிறைய பந்தம் உலகத்தோடு. இங்கேயே அமேசான் காட்டுக்குள்ளேயே ஒரு 3000 வருடங்கள் டேரா போட்டா நல்லா இருக்குமேங்கிற ஒரு எண்ணம். ஆனா யாராவது மரித்தா மட்டும் நம்ம என்ன செய்யறது? பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு பாடுறோம். பரலோகமே என் சொந்தமே. ஓகே, இயேசு வரப்போறாரு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாமா? இல்லை. வாட் இஸ் ஹேப்பனிங்? நாம் இந்த பூமியிலே பரதேசிகளாய் வாழ்கிறோம் என்பது மறந்து போயாச்சு. இந்த பூமியின் காரியங்கள் நமக்குரிய வகைகள் அல்ல என்று வாழ்ந்த கிறிஸ்தவமும் அணிந்து போய்விட்டது. இனி தாமதமோ நாதா நீ வரவே எவ்வளவு காலம் நான் காத்திருக்கணுங்கிற அந்த ஏக்கம் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, இப்ப வந்து ஆண்டவரே வெயிட் பண்ணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்பதான் படிக்கிறாங்க, போர்டு எக்ஸாம் அதையெல்லாம் முடிச்சு, அப்புறம் அவனுக்கு ஒரு காலேஜ் அனுப்பி, அவன் ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகி, அவனுக்கு ஒரு கல்யாண காட்சியை பார்த்து விட்டு, அவனுக்கு ஒரு பிள்ளையை பெற்று, அவன் அந்த பிள்ளையை படிக்க வச்சு, அந்த பிள்ளையை காலேஜுக்கு அனுப்பி வேலையை வாங்கி அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வரேன் ஆண்டவர். எப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சது மாறிச்சா நம்மளுக்கு என்ன? எப்படி இந்த பூமிக்குரியவர்கள் வாழ்கிறார்களோ அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியர்களும் வாழ ஆரம்பித்து விட்டது. ஆனா எங்குமே நான் சவால் விடுறேன், நீங்க எபிரேய நிருபத்தையும் தெசலோனிக்கே நிருபங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்து எங்காவது ஒரு இடத்திலே இந்த நிருபங்களை எழுதிய பவுலாயிருக்கட்டும், எபிரேய நிருப ஆக்கியோனாயிருக்கட்டும், ஒரு இடத்திலே உங்கள் உபத்திரவத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இல்ல இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீங்கள் பயந்து நடுங்குங்கள். இல்ல உபத்திரவம் வியாகுலம் செய்கிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார், ஆகையினால நீங்க கவலைப்படாதீங்க, எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிருங்க, இல்ல ஆண்டவரிடத்துல ஜெபிங்க, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை மாற்றி போடுங்க என்று ஜெபியுங்கள் என்று எங்காவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கான்னு நீங்க கிரகிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் அபவுட் லேர்னிங் சோ மெனி திங்ஸ். இது அநேக காரியங்களை, ஆழமான காரியங்களை, அடியாழமான காரியங்கள்லாம் பைபிள்ல இல்லைங்க. நம்ம நினைப்போம் இது ரொம்ப ஆழமான காரியமா இருக்கிறது. ஆழமான காரியம் யாராவது ஏதாவது பேசினா நம்ம ஆழமான காரியங்கள்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளா அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் என்னாச்சு, ஆழமாயிடுச்சு. காரணம் என்னன்னா நம்ம வேற ஒரு மேட்டில் நின்றுட்டு இருக்கிறோம். நாம எப்படி சொல்ல போகிறோம்? நான் உங்களை எல்லாம் பொதுவா சொல்லலைங்க, நான் இன்றைய கால சபையை பற்றி பேசிக்கொண்டோம். இன்றைய கால சபை வேறொரு மேட்டிலே நின்று கொண்டிருப்பதினாலே
வேதத்தின் உபதேசங்களும் அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியங்களும் நிருபங்களில் இருக்கிற காரியங்களும் நம்மளுக்கு ஆழமாய் போய்விட்டது. ஐயோ, இது ரொம்ப ஆழமான சத்தியம், யார் இதை பின்பற்றக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆழம் என்றெல்லாம் ஒன்றுமே இல்லை. பைபிள்ல சாதாரணமா சொல்லிட்டு முடிச்சதான் இந்த எபிரேய நிருபமா இருக்கட்டும், தெசலோனிக்கேயர் சாதாரணமா எழுதுனாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க விசுவாசிங்க. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ இன்னைக்கு இதுல ஏதாகலும் கேள்விகள், இந்த 3 அருமையான நிருபங்களில் ஏதாகலும் கேள்விகள் இருக்க முடிச்சுன்னா நீங்க கேட்க. We will take time and discuss. No problem. No time constraints. யாருக்கு கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா நீங்களும் சொல்லலாம். இது நீங்கள் கண்டுபிடித்தீர்கள், இந்த நிருபங்களிலே இப்படியாக இருக்கிறது என்றையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். It will be beneficial for others. எல்லாரும் இருக்கீங்களா? Are you all here? இருக்கா ஐயா? Okay. சார். Okay, fine. Thank you so much. சந்தேகம் இது இல்லை ஐயா. Okay. உங்களுக்கு கருத்து இப்போ நான் உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் அனுப்பியிருக்கேன். தமிழ் நோட்ஸை நீங்க பாருங்க, படிங்க. அது உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக அனுப்பியிருக்கேன். ஏன்னா நோட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய எக்ஸாமுக்கான கேள்விகள் நம்மளுடைய கிளாஸ் டிஸ்கஷன்ல தான் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களில் தான் இருந்துதான் உங்களுடைய எக்ஸாமுக்கான கேள்விகள் இருக்கும். உங்களுடைய நோட்ஸ் எதற்கு உங்களுக்கு பயன்படும் சொன்னால் உங்களுடைய அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக அது பயன்படும். மற்றபடி எக்ஸாம் என்று சொல்லி வரும்போது உங்களுடைய நீங்க கேட்டவைகளை நீங்கள் எழுத வேண்டும். வாட் எவர் யூ லிசன் இந்த கிளாஸ் அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் உங்களுடைய கேள்விகள் இருக்கும். இப்போ இந்த நிருபங்களிலே ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கேட்கலாம். ரேப்சர் பத்தி நீங்க ஒரு சேனல் பேசிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த சேனல் நேம், அந்த சேனல் நான் இங்க சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. சோ நீங்க பாஸ்டர் அவர்களிடத்துல நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு தனியா அனுப்பி விடுவாங்க. ஓகே ஓகே சார். யூடியூப் சேனலுங்களா ஐயா? அப்ப நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய வருவார் என்று சொல்லி நம்ம சபையை எச்சரிப்பு நடத்தலாம்ல. ஒருவேளை இப்ப நம்ம இந்த மத்தியில சொல்லப்பட்டதான வருகின் போதுல இப்படிதான் நடக்கும், அதை ப்ரிடிக்ட் பண்ணி அதை கருதி இப்படி அதனால காலம் இருக்கும் அப்படி சொல்லலாம். ஆனா மற்றபடி நம்மள எது உறுதிப்படுத்த முடியாது இல்ல. ஆனா நம்ம அப்படி சொல்லிக்கலாம், அவங்கள ஜாக்கிரதையா இருக்கும்படியாகவும் நடத்துறதுக்காக சொல்லிக்கலாம்ல. ஆமா, எவ்விதமான ஆயத்தம் அப்படின்னா, அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்விதத்திலாகிலும் கிறிஸ்துவினுடைய வருகை அல்லது பரிசுத்தவான்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போ வேணாலும் நடைபெறலாம். அதற்கான காரியங்கள் தான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லும் போது என்ன அப்படின்னா, நமக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. ஆகவே கர்த்தருக்காக வாழ்வதிலும் கர்த்தருக்கான ஊழியங்களையும் செய்வதிலும் நீங்கள் தயாராக வேண்டும் என்று சொல்லி நம்ம அவங்களை எச்சரிக்கிறோம். ஓகேங்களா? அவர் உங்களை அழிக்க போறாருன்னு சொல்லி யாருக்கும் இல்லை. நம்மளே அழிக்கிறாருன்னா அப்போ அவர் யாருக்காக வர்றாரு? யாரை எடுத்துக்கொள்ள வருகிறார்? பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள வருகிறார். நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்? பரலோகத்தினால் பரிசுத்தவான்களாய் அறிவிக்கப்பட்டிருக்கும், ஜஸ்டிஃபைடு அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆகவே நமக்காக தான் இயேசு வருகிறார். அதனால சபை இன்னும் தீவிரப்படணும், இன்னும் கர்த்தருக்காக செயல்படணும், கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடணும், பரிசுத்தமா ஆளணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? வருகையை முன்னிட்டு நாம் அவர்களுக்கு போதிக்கலாம். ஆனா அதுதான் நம்ம தெசலோனிக்கே நிருபத்திலே பவுல் செய்கிறார். ஆனா வருது நீ காலி அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? நம்மளுக்கு அது இப்போ நம்மளால அந்த காலத்துல இருக்கிறோம் இல்லைன்றது நம்மளால வேதத்தை அடிப்படையில புரிந்து கொள்ள முடியுதுனாங்கய்யா? ஒன்றுதான்
விசுவாசத்திலே பவுல் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கும் நாமும் அப்படிங்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறார்னா, அவர் காலத்திலே நடந்துடணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம்? உயிரோடு இருக்கிற நாமும் என்று நாமும் சொல்லலாம். இன்னும் 1 கோடி வருடமானாலும் அங்கே கிறிஸ்துவின் சபை இருக்கும். கண்டிப்பாக கிறிஸ்து வரவில்லை என்று சொன்னால், அங்கும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? உயிரோடு இருக்கும் நாமும் என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்து வருவது உண்மை. எல்லா காலங்களும் கர்த்தர் வருகிற காலமாகத்தான் பார்க்கப்படுது. ராப்சர் நடக்கும். அதான் பவுலே சொல்றார், உயிரோடு இருக்கிற நாமும் அப்படிங்கிறார் அவருடைய விசுவாசம். இன்னைக்கு நம்மளும் சொல்றோம். ஆனா எப்பொழுது என்பது திருடன் வருகிற விதமாய் தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. பட் நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை தன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்த பவுலுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இன்று நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்க நமக்கும் இருக்கிறது. ஒருவேளை இது மிகவும் தீவிரம், ஓகே ஃபைன், பார்க்கிற காரியம் இன்னைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புகள், இன்னைக்கு இருக்கிற அழிவுகள்லாம் பார்க்கும். இதை காட்டிலும் கொடுமையாக நடைபெறும், ஒருவேளை இருக்கலாம். பட் விசுவாசம் என்ன? உயிரோடு இருக்கிற நாமும் எந்த நேரத்திலும் we cannot come to that conclusion, but still பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற கொடுமைகள் மிக கொடுமையா தான் இருக்கு. நம்மை சுற்றிலும் அநேக அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் வேதத்துல பார்க்கும்போது இதை விட கொடுமையா இருக்குங்கிறது தான் போடப்படும். இதை விட விசுவாசத்தையே பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு விண்ணப்பம். அதான் பார்க்கிறோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும் என்றுதான் நம்ம தெசலோனிக்கேயர்ல பார்க்கிறோம். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்படிங்கிறார். அப்போ அந்த விசுவாச துரோகம் இன்றே இருக்கிறது. ஆனால் இதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு அதிகமாக விசுவாச துரோகம் நடைபெறும். அதாவது அதுதான் ஸோ இந்த வகுப்பிலே இணைந்த உங்கள் யாவருக்கும் நன்றிகள். இந்த எபிரேயர் மற்றும் 1 மற்றும் 2 தெசலோனிக்கேயர் நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் எனக்கு பலனையும் கிருபையும் வாய்ப்பையும் அளித்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பற்றிய எந்த கேள்விகளா இருந்தாலும் நீங்கள் அதை அறிவிக்கலாம் அல்லது எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஐ எம் ரெடி டு டூ தட். ஐ எம் ரெடி டு டாக் டு யூ. ஒரு சில கிளாஸஸ் தடைப்பட்டது, திடீர்னு கடைசி நேரத்தில் இன்னைக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னு நிறைய காரியங்கள்லாம் நடந்தது. அந்த அசௌகரியங்களுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பலவித வேலைகளிலே அங்கும் இங்கும் சிக்கப்பட்டு விட்டேன். ஒரு சில வகுப்புகளை என்னால் தவிர்க்க முடியவில்லை. கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அதனால அது செய்ய முடியாமல் இருந்தது. நிறைய பேர் நோட்ஸ் கேட்டீங்க. நோட்ஸ் கேட்டு 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 நீங்களே மறந்துட்டீங்க. டேனியல் ரெவலேஷன் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய நோட்ஸை நான் அனுப்பியிருக்கிறேன். காரணம் என்னன்னா, நோட்ஸை தமிழ் நோட்ஸ் என்று சொல்லும் போது அது மிக கடினமான ஒன்று. அது நம்ம டிரான்ஸ்லேஷனோ அதை செக் பண்றதோ அல்லது அதை பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினமான ஒன்றா இருந்தது. எப்படியோ என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு நோட்ஸை உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். அது உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஒரு சில கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குதுன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஒரு சில கிளாஸ் என்னடா எப்படா முடிப்பார்னு யோசிச்சிருக்கலாம். உங்களுடைய உற்சாகப்படுத்தும்படி அநேக கிளாஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே 1 மணி நேரத்திலே முடிந்திருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த வகுப்புகளின் மூலம் நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசித்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வகுப்புக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ குட் லேர்ன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்களும் கூட உங்களுடைய பலவிதமான வேலைகள் இருந்த போதிலும் இந்த பாடத்தை எடுக்கும்படியாக நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்கள். கல்லூரியின் சார்பாக, என்னுடைய சார்பாக, மாணவர்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்கள் ஏதாச்சும் கேட்குறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஜபித்து முடிக்கலாம். சிஸ்டர் லீனா and Sister Ruth. Sir. Yeah.
சொல்லுங்க பாஸ்டர். சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஒரு குரூப்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கும் சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து. அதை மட்டும் நீங்க ஓகே பண்ணிடுங்க. ஓகே கிளாஸ் ஓகே சார். வேற ஏதாவது இருக்குங்களா? வேற யாரோ எதுவும் மாணவர்கள் எதுவும் பாஸ்டர் கேட்குறீங்க? சொன்னாங்க, இப்போ சார் சொன்னாங்க கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க இந்த கிளாஸ்லன்னு. கொஞ்சம் இல்ல சார், நாங்க நிறையவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறோம். நானும் அதான் சொல்ல அதுக்காக வந்தேன். உங்களுக்கு ஆமாமா நன்றி. கேட்டு ரொம்ப நிறைய தேங்க்யூ பொறுமையா சார். நிதானமா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம் ஐயா. நிறைய விஷயம் சார். அதிகமா நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிருந்தேன். ஆனா உங்க கிளாஸ் அதிகமா மிஸ் பண்ணவே இல்லை. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். மகிமை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்க குரூப்ல அந்த இது அவரோட மெசேஜ் போட்டிருந்தீங்க, மறுநாள் கேட்கலாம் இல்ல 2 நாள் கழிச்சு கேட்கலாம், அதுக்குள்ள டிலேட் ஆயிடுச்சு. அது அதுல திருப்பி கொஞ்சம் போட்டு அது ஒரு வாட்டி கேட்டு அதுல கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு. சொல்லுங்க கனகலிங்கம் ஐயா வாங்க. ஐயா, நம்ம ஸ்டடி கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தனியா ஒரு பைபிள் ஸ்டடி குரூப் மாதிரி கூட கண்டக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே படிச்சவங்க உங்களுக்கு டைம் இருந்தா, ஏன்னா ரொம்ப பைபிள் ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா மாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தொடர்ந்து நாங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம டீச்சிங் போக நம்ம ஸ்டூடெண்ட்டு யாரெல்லாம் இதில் ஆன்லைனில் கலந்துக்கலாம், வாய்ப்பு ஒரு ஏற்பாடு கொடுத்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, குட் ஐடியா, நல்ல ஐடியா தான். ஆனா தொடர்ச்சியா நீங்க வருவீங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா சரிங்களா? இது வந்து ஆமாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகே, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கோர்ஸ்ன்ற போது சில பேர் சேர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸ்டடின்ற வரும்போது டாபிக்கா படிக்கும்போது அவங்க பல பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஒண்ணுமே சத்தியமே இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப பேர் ரெகுலரா நடத்திட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இப்போ சத்தியமும் இல்லை, சரக்கும் இல்லை. சார் ரொம்ப நல்லா எடுத்தாங்க சார், அருமையா கோர்வையா போச்சு. இது பல பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலாம்னு நீங்க ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே ஐயா, நீங்க சொன்ன கருத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதை நான் யோசிச்சுட்டு கேட்க வேண்டிய இடத்துல வந்து நான் அனுமதி கேட்டுட்டு உங்களுக்கு அதற்கான முயற்சிகளை வந்து நான் எடுக்கிறேன் சரிங்களா? அதற்கான முயற்சியில வந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. நல்லதுங்க. வேற ஏதாவது எதுவும் சொல்றீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம ஜம்ப் பண்ணி முடிக்கலாம். ஓகே, ஜம்ப் பண்ணலாம். ஐயா நீங்களே ஜம்ப் பண்றீங்களா? கனகலிங்கம் ஐயா, க்ளோசிங் பிரேயர் நீங்களே ஜம்ப் பண்ணுங்க. நல்லாண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட தருணங்களை எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து வருகிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தை நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ள முடியாத கிருபைகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. இப்படிப்பட்ட காலங்களிலே இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையாக நினைக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்ற திருவசனத்தை நினைக்கிறோம். நாங்கள் அதிகம் கேட்டிருக்கிறோம், எங்களுக்கு அதிக பொறுப்புண்டு சுவாமி. நாங்கள் கவனமுடன் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்ட சத்தியத்தின்படி வாழவும் அநேகருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையிலே நாங்கள் வளர்ச்சியடைய உதவி செய்யுங்க. இன்னும் அநேகருக்கு இவைகளை நாங்கள் எடுத்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுக்காக பின்னிருந்து உழைக்கிற மக்கள், இதுக்காக எடுத்திருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக எடுத்த பிரயாசங்களுக்கு மேலாக நீ அவர்களை பலப்படுத்தி வழிநடத்துங்க. தொடர்ந்து நாங்கள் நாட்களை பயன்படுத்திக் கொள்ள உதவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you all. Thank you so much. Thank you sir. Praise the Lord. Thank you, sir. Thank you.